ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஓப்போ ரினோ 14 சீரீஸை பத்தி தான் பேச போறோம். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஓப்போவோட ஃபேன்ஸ் வந்து ரினோ சீரீஸ்க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து ஃபைண்ட் சீரீஸ்னா உங்களுக்கு வந்து 1,00,000 கிட்ட வரும். இந்த ரினோ சீரீஸ்னா ஒரு 40-50,000 கிட்ட வரும். அதனால வந்து இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டா ஃபோன் வாங்கணுக்காண்டி வெயிட் பண்றவங்க எல்லாருமே வந்து இந்த ரினோ சீரீஸ் தான் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரினோ சீரீஸ் எப்போ வருது, எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணணும், பழைய ரினோ சீரீஸை கொடுத்துட்டு புது ரினோ சீரீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பாருங்க. இந்த டைம் வந்து ஓப்போ ரினோ 14 வந்து கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த போன்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். மொத்தம் 2 போன், ரினோ 14, ரினோ 14 ப்ரோ. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ரினோ 14ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரினோ 14 ப்ரோ வீடியோ வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ரினோ 14ல ரினோ 13க்கும் ரினோ 14க்கும் என்னென்ன அப்கிரேட் இருக்கு, என்னென்ன டவுன் கிரேட் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்போ ரினோ 14 5G. இந்த போனை வந்து கேமரா காண்டி தான் முழுக்க முழுக்க எட்டு வந்திருக்காங்க. கேமரா வந்து யாருமே எங்க கூட போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு இந்த போனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து கிரீன் கலர் எடிஷன் வந்து ஸ்பெஷல் எடிஷன். வாங்குற மாதிரினா கண்டிப்பா அந்த கிரீன் கலர் வாங்குங்க. கிரீன் கலர் உங்களுக்கு பேக் சைட்ல போடுறேன். பேக் சைட்ல உங்களுக்கு ப்ரொமோ வீடியோவும் போட்டு வர்றேன். பாருங்க போன் எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்கலாமா வேண்டாமான்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த டிசைன் வைஸ்ல போயிடலாம். இந்த போனோட டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு 6.5 இன்ச்சஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து இங்க திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.3 mm வந்து திக்னஸ் வந்து இந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் வெயிட்னு பாத்தீங்கன்னா 187 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லீனா இருக்கு. ரொம்ப வந்து வெயிட்டும் கம்மியா கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ரொம்பவே கம்மியா கொடுத்துருக்காங்க. 7.3னா ரொம்ப ரொம்ப திக்னஸ் வந்து கம்மியா கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் வந்து ஓப்போல ரினோ சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஃப்ரண்ட் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அலுமினிய அலாய் வந்து உங்களுக்கு சைட்ல வந்து ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அலுமினிய அலாய் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து நல்ல பில்ட் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டியில எந்த குறையுமே வைக்கல. ஒரு 40,000-45,000 பட்ஜெட்ல வர போன் வந்து இந்த ரினோ சீரிஸ் வந்து பில்ட் குவாலிட்டி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த போன்ல வந்து IP68, 69 இருக்கு. 2 ரேட்டிங்குமே கொடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து தண்ணிக்குள்ள போட்டும் வீடியோ எடுத்துக்கலாம். நீங்க தண்ணியை ஃபோர்ஸா வந்து போன்ல அடிச்சாலும் எந்த டேமேஜ் ஆகாது. அந்த ரேட்டிங்கும் இந்த போன்ல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அமுலேட் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த அமுலேட் டிஸ்பிளே யூஸ் இருக்கிற போன்ல வந்து போன் வந்து அவ்வளவு சேஃப்டியா இருக்கும். கீழே கீழே போட்டீங்கன்னா அவ்வளவு ஈஸியா வந்து டேமேஜ் ஆகாது. அதான் இந்த அமுலேட் டிஸ்பிளேயோட ஸ்பெஷலு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 1 பில்லியன் கலர் சப்போர்ட் ஆகும்னு சொல்லி கிளைம் பண்ணிருக்காங்க. 1 பில்லியன்னா நிறைய கலர். 1 பில்லியன் கலர்னா உங்களுக்கு வந்து கலர் வைஸ்ல வந்து எந்த குறையுமே இருக்காது. நீங்க வீடியோ பார்க்கும்போதும் சரி, நீங்க வந்து போட்டோஸ் எடுக்கும்போதும் சரி, அந்த கலர் வந்து சூப்பராகவே எடுத்து கொடுக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு டச் ஸ்பீடு எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கு. இந்த போன்ல HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1200 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1200 நிட்ஸ் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கு. சன்ல கூட உங்களுக்கு வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போனை. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1256 இன்ட்டு 2716 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் ஓரளவுக்கு வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி எந்த குறையும் வைக்காம 460 பிபி டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த போன்ல வந்து ப்ரொடக்ஷன் காண்டி வந்து கிறிஸ்டல் சீல்டு கிளாஸ் வருமா, இல்லாட்டி கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i வருமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம். லான்ச் ஆகுதுக்கு முன்னாடி ஃபைனலா இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டு கார்னிங் கொரில்லா 7i ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் தான். ஒரு 38,000, 40,000, 43,000 வர போன்ல இந்த ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டான ப்ரொடக்ஷன் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Android 15 வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் கிடைக்குது. 2025 லான்ச் ஆகுதுனால கலர் OS 15. கலர் OS பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். எல்லாருக்குமே வந்து கலர் OS வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன் OnePlusலயே கூட பாருங்க, சைனால வந்து கலர் OS தான் யூஸ் பண்றாங்க. அதனால வந்து OS வந்து சூப்பராகவே இருக்கும். எந்த குறையுமே இல்லை. உங்களுக்கு 3 வருஷம் வந்து மெயின் அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி அப்டேட் வந்து எக்ஸ்ட்ரா 1 இயர், 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு 3 வருஷம் சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. 4வது வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்லாம் கொடுக்கும்போது எதுவும் லேக் ஆகாது. இந்த போன் வாங்குறவங்க கண்டிப்பா ஒரு 4 வருஷம் கண்டிப்பா நல்லா நீட்டா யூஸ் பண்ணலாம். அதை அவங்க ப்ராமிஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. சிப் செட்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும். மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 4nm. இந்த சிப் செட்டை ஓவரா ஹைப் பண்ணிலாம் இந்த போனை வந்து லான்ச் பண்ணல. இது ஒரு நார்மல் சிப் செட் தான். இருந்தாலும் வந்து ஓப்போல வந்து சிப் செட்டை கொஞ்சம் வந்து நல்லா கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து ஓப்போ வந்து வாட்டர் ப்ரூஃப் போனு, கீழே போட்டாலும் டேமேஜ் ஆகாது. கேமரா இந்த மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரும்போது சிப்செட்டும் கொஞ்சம் ஒர்த்தா கொடுத்துட்டு சிப்செட் நாங்கள் இது கொடுத்துருக்கோம்னு சொல்லி விட்டா நல்லா இருக்கும். சிப்செட் ஓரளவுக்கு மீடியமா தான் விடுறாங்க. அதான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா சேல்ஸ் போகும் ஓப்போவை பொறுத்த வரைக்கும்.
விவோலாம் சிப்செட் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி ஓப்போலையும் வந்து சிப்செட்டை கொஞ்சம் மெயினாக கொஞ்சம் டார்கெட் பண்ணி விடணும். நல்ல சிப்செட்டா இதோட கொஞ்சம் பெட்டரா லேட்டஸ்ட் சிப்செட்டா பார்த்து விடணும். இவங்க வந்து பழைய சிப்செட்டா விடுறாங்க. அதனால அதை தான் வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணி இந்த ஃபோனை வாங்காதீங்கன்னே சொல்றாங்க. அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணால் நல்லா இருக்கும் அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். ரினோ சீரிஸ் ஓகே தான், 38-40 பட்ஜெட்ல வாங்குற போது இந்த சிப்செட் ஓகே தான். நீங்க இந்த சிப்செட்ல உங்களுக்கு எல்லா கேமுமே சப்போர்ட் ஆகும், கேமிங் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லாவே இருக்கு கேமை பொறுத்த வரைக்கும். நான் சொல்றது வந்து சிப்செட் வந்து லேட்டஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிபின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோ கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா மாலி G615 MC6 யூஸ் பண்ணியிருக்காங்க. சிபியூ அதுக்கப்புறம் ஜிபியூ ரெண்டுமே வந்து நல்லதான் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8GB 256, 12GB 256, 16GB 256, 12GB 512, 16GB 512, 1TB 16GB, இந்த மாதிரி இத்தனை வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து 3 வேரியன்ட் தான். என்னென்ன வேரியன்ட்னா அதை மட்டும் பார்க்கலாம். 8GB 256 வந்து உங்களுக்கு 38,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. 12GB 256 வந்து 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. 12GB 512 43,000 ரூபா. அப்போ வந்து ரினோ 14 சீரிஸ் ஸ்டார்டிங் வேரியன்ட் 38,000 ரூபா, ஹையர் வேரியன்ட் வந்து 512 வந்து உங்களுக்கு வந்து 43,000 ரூபா. 38,000 வந்து 43,000 வரைக்கும் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபோன் வந்து ரினோ 14 ப்ரோ இல்ல, ரினோ 14 தான் பார்த்துட்டு இருக்கோம். 14 ப்ரோ நம்ம தனியா பார்க்கலாம். இந்த போன்ல வந்து ஸ்டோரேஜுக்காண்டி வந்து LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. UFS வந்து 3.1 கொடுத்துருக்காங்க. 4.0 கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். 40,000 பட்ஜெட் கிட்ட வந்துருச்சு. UFS வந்து 3.1 வந்து ஓரளவுக்கு ஓகே தான், அதை நம்ம டவுன்கிரேடா பேச போறது இல்லை, ஓகே தான் அந்த UFS வந்து. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டியூவல் ஓப்பனாலே வந்து ஸ்பீக்கர் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். டபுள் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க, நல்லா லவுடாவே இருக்கும் ஓப்போ பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி இந்த டைமும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 3.5mm ஜாக் வந்து இந்த போன்ல யூஸ் பண்ண முடியாது, வயர் ஹெட்ஃபோன் இல்லை, சரிங்களா. ப்ளூடூத் போட்டு நல்லா சாங்ஸ் கேட்கலாம். ஓப்போட பட்ஸே வாங்கி யூஸ் பண்ணுங்க, இயர்பட்ஸ். ப்ளூடூத் கூட நெக் பேண்ட் கூட ஓப்போல இருக்கு. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ நல்ல கம்பெனி தான் போட்டு ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஒய்ஃபை வந்து 6E வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. NFC இந்த போன்ல சப்போர்ட் இருக்கு, நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் சப்போர்ட் இருக்கு. ஆனா NFC போனை பக்கத்துல வச்சுட்டு வித்தின் செகண்ட்ல வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இந்த போன்ல வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரேடியோ ஆப்ஷன் வந்து இந்த போன்ல வந்து கொடுக்கல. USB வந்து டைப் சி போர்ட் 2.0, OTG சப்போர்ட் உண்டு. OTG மூலியமா நீங்க வந்து பென்ட்ரைவ் மூலியமா சாங்ஸ் ஏத்திக்கலாம், இல்லாட்டி போட்டோஸ் வீடியோஸை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். OTG சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே லாக் அன்லாக் ஃபாஸ்ட்டாவே எடுத்து கொடுக்குது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் டு சர்ச் வந்து அவங்க இருக்குன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணல, அது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க அதை சொல்லவே இல்லை. கூகுள் சர்க்கிள் டு சர்ச் வந்து இருக்காதுதான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த போனை பொறுத்த வரைக்கும் பேட்டரியும் ஒரு ஹைலைட் தான். 6000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே சார்ஜர் வந்து கொடுத்துட்றாங்க. 80 வாட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேட்டரியும் 6000 mAh, ஒரு 2 நாளுக்கு தாராளமா வந்து சார்ஜ் வந்து ஸ்டாண்ட் அப்பா நிற்கும். ஒரு 5 வருஷத்துக்கு பேட்டரியில எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கிரீனு, பிளாக், ஒயிட்னு 3 கலர் சொன்னாங்க. ஆனா நம்ம கண்ட்ரில அந்த ஒயிட்டும் கிரீன் தான் அவைலபிள் நினைக்கிறேன். நான் அந்த 2 கலர் தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் பேக் சைடு போடுறேன், எனக்கு அந்த கிரீன் கலர் தான் வந்து நிறைய பேர் என் கஸ்டமரே வந்து என் கடையில வந்து தளபதி மொபைல்ஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க, ஓப்போ ரினோ 14 எப்போ லான்ச் ஆகும், இந்த கிரீன் கலர் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஐஃபோன் டிசைன்ல இருக்கு, எனக்கு ஐஃபோன் தான் வாங்க முடியல, எனக்கு ஐஃபோன் டிசைன்ல இருக்கு, அந்த ஓப்போ ரினோ 14 வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கிரீன் கலர் நான் வந்து பார்த்தேன். இப்படி சொல்றாங்களே இவ்வளவு, அப்படி என்ன கலர், அப்படி என்ன இருக்கு அந்த ரினோ 14லன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிரீன் கலர் வந்து லுக் வைஸ்ல சூப்பராகவே இருந்துச்சு. ஓ அதனாலதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். கண்டிப்பா வந்து டிசைன் வைஸ்ல ஓப்போ ரினோ சீரிஸ் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஐபோனுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமரே சொல்றாங்க. கடைசி நம்ம கேமரா பார்த்துடலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா பிரைமரி வந்து 50 கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட சென்சார் வந்து JN5 சொன்னாங்க, அதை தான் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெலிஃபோட்டோ வந்து 50 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50, டெலிஃபோட்டோ 50, அல்ட்ரா வைடு 8 மெகா பிக்சர். உங்களுக்கு வந்து ப்ரோ சீரிஸ் வாங்கும் போது 3 கேமராமே 50 மெகா பிக்சர் கிடைச்சிரும். உங்களுக்கு பிரைமரி கேமரா, அதுக்கப்புறம் டெலிஃபோட்டோ, அல்ட்ரா வைடு 3மே 50 மெகா பிக்சர். ஆனா நீங்க வந்து நார்மல் 14 ரினோ 14 வாங்கும் போது அல்ட்ரா வைடு மட்டும் 8 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கும் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 3.5x ஆப்டிகல் ஜூம்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிஃபோட்டோ 3.5xல ஆப்டிகல் ஜூம் பண்ணி நல்ல கிளாரிட்டியான பிக்சர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட் உண்டு, HDR மூலியமா வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 4K 16 ABS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 4K 13 ABS 16 ABS
இல்லை 8K கொடுக்கல. 8K கொடுத்தாலும் யாரும் எடுக்க போறது இல்லை. 4K தான் மேக்ஸிமம் எல்லாரும் எடுப்பாங்க. 4K 16 fps வந்து பெரும்பாலும் அதான் யூஸ் பண்ணுவாங்க. நானும் அதான் யூஸ் பண்றேன். 4K 16 fps தான் இந்த வீடியோ கூட ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த Reno 14ல 4K 16 fps வீடியோ கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா போன்லயுமே வந்து செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் இருந்து 50 மெகா பிக்சல் அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்லாம் சூப்பராகவே இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி கேமராவை நல்லா வேலை பார்த்துருக்காங்க. கேமரா வந்து எங்க கேமராவை அடிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே அவுட்புட் கொடுக்குற மாதிரி இந்த போனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க செல்ஃபி கேமரால நீங்க HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். 4K 13 fps 16 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ செல்ஃபி கேமரால நீங்க 4K 16 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கடைசியா ஓப்போனாலே வந்து ஒரு பூஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்குன்ட்டு இந்த ஒன் பிளஸ்ல கொடுப்பாங்க பாத்தீங்களா, அது கொடுத்துருக்காங்க. ட்ரெடிட்டிங் இன்ஜின். சரிங்களா? அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி ட்ரெடிட்டிங் இன்ஜின் வந்து கொடுப்பாங்க. அது எல்லா ஓப்போ போன்லயும் இருக்கும். இதுலயும் நீங்க வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு அபவுட் போன் போங்க. அபவுட் போன் போனீங்கன்னா கீழே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர்னு சொல்லிட்டு ட்ரெடிட்டிங் இன்ஜின் இருக்கும். அந்த ட்ரெடிட்டிங் இன்ஜின் ரேம் வெட்டிலேஷன், ரோம் வெட்டிலேஷன், CPU வெட்டிலேஷன், அந்த 3 வெட்டிலேஷன் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா போனை வந்து ஹீட் ஆகாம பாத்துக்கணும். நீங்க நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்களோ அந்த இதுக்கு மட்டும் பேட்டரி வந்து ட்ரைன் பண்ணும். பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்க அப்ளிகேஷனுக்குலாம் பேட்டரி வந்து இழுக்காது, ட்ரைன் பண்ணாது. சரிங்களா? அது வந்து ட்ரெடிட்டிங் இன்ஜின் வந்து சூப்பராகவே பண்ணாங்க ஒன் பிளஸ்ல. இப்போ வந்து ஓப்போலையும் எல்லா ஃபோன்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ரெடிட்டிங் இன்ஜின் ஆப்ஷனும் இந்த ஃபோனில் வந்து இருக்கு Reno 14ல. அதனால வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு குறை இல்லை ட்ரெடிட்டிங் இன்ஜின் இருக்கிறதுனால. கேமராவும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பேட்டரி சொல்லவே வேணாம், 6000 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. தண்ணிக்குள்ள போட்டாலும் வந்து ஃபோன் டேமேஜ் ஆகாது. வாட்டர் ப்ரூஃப் IP68 69 கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் தான் MediaTek Dimensity ஓரளவுக்கு மிட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் ஹைப் பண்ணி கொடுத்திருந்தா ஓவரால் அந்த ஃபோன் வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த ஃபோனோட பட்ஜெட் 38,000 தான். கிரெடிட் கார்டு ஆஃபர் எவ்வளோ இருக்குன்னு நான் சரியா பார்க்கல. லான்ச்சிங்ல வந்து நான் சரியா அதை கவனிக்கல. அந்த ஆஃபர் மட்டும், இந்த ஆஃபர் கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து எப்படியும் ஒரு 3000 2000 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 38,000 பட்ஜெட்டுக்கு கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கிரெடிட் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி ஒரு 2000 3000 கம்மி பண்ணி இந்த ஃபோனை வாங்கிக்கோங்க. 38,000 ஃபோனை ஒரு 35,000 வாங்கிக்கலாம். 3000 ஆஃபர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2000 3000 கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கும். அதை மட்டும் கவனிக்கல. கண்டிப்பா வந்து நான் கமெண்ட்ல போடுறேன் எவ்வளவு ஆஃபர் இருக்குன்ட்டு. இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் எனக்கு எவ்வளோன்னு தெரியல. சரி, கண்டிப்பா இந்த போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வாங்கலாம். ஓப்போ Reno ஃபேன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும். ஒரு கேமராக்காண்டி கண்டிப்பா இந்த போனை வந்து நீங்க கன்சல்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து Reno 14 Proவோட வீடியோ வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும், அது நீங்க பாருங்க. Reno 14ஓட அன்பாக்சிங்கும் போடுவேன், Reno 14 Proவோட அன்பாக்சிங்கும் நான் போடுவேன். எல்லாமே தளபதி மொபைல்ஸோட ஐடியில செக் பண்ணி பாருங்க. நம்ம இன்ஸ்டா பேஜோட ஐடியும் தளபதி மொபைல்ஸ் தான். ஒரு 4 ஐடி 5 ஐடி வச்சிருப்பேன் தளபதி மொபைல்ஸ் பேர்ல. எல்லாமே நம்ம ஐடி தான். என்னோட போட்டோ தான் இருக்கும் டிபி. கொஞ்சம் பார்க்காதவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.